மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். இப்போ சோஷியல் மீடியா திறந்தாலே கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு வேர்டை எல்லாருமே கேட்டுட்டே இருந்திருப்போம். எங்க தாண்டா இருக்கு இந்த கூமாப்பட்டி அப்படின்னு எல்லாருமே வலை வீசி தேடிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, டார்க் நைட் அப்படின்ற ஒரு பேஜ்ல இருந்து ஒருத்தர் போட்டுட்டு இருக்கக்கூடிய வீடியோஸ் தான். நம்ம ஊரு கூமாப்பட்டி வாங்க. உண்மையாவே கூமாப்பட்டி அப்படின்றது ஒரு தீவா? இது தமிழ்நாட்டுல எங்க இருக்கு அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கூமாப்பட்டி, இந்த கூமாப்பட்டி அப்படின்ற வேர்டை இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டிருப்போமா? இப்படி ஒரு ஊர் தமிழ்நாட்டுல இருக்கா அப்படின்றதே பல பேருக்கு தெரியாது. ஆனா இப்ப சோஷியல் மீடியால கூமாப்பட்டி ஒரு ஹிடன் ஜெம்முங்க. அது வந்து நம்மளோட விருதுநகர்ல இருக்கக்கூடிய ஊட்டி கொடைக்கானல் தான் இந்த கூமாப்பட்டி அப்படின்னு வந்து பயங்கரமா ஒருத்தர் ரீல்ஸ் பண்ணி போட்டுட்டு இருக்காரு. அதாவது இந்த பக்கம் பார்த்தா அமேசான்ன்றாரு, இந்த பக்கம் பார்த்தா அமெரிக்கான்னு பயங்கரமா தண்ணிக்குள்ள இருந்து அவர் போடுற வீடியோஸ்லாம் வேற லெவல் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. எதனால சும்மா விடுவாங்களா இந்த மாதிரி ட்ரெண்டிங் வீடியோஸ் வந்தாலே? அதுக்காகவே வந்து பிளாக் பண்றோம் அப்படின்னு வந்து நிறைய பேர் கிளம்பிடுவாங்க. ஸோ ஹிடன் ஜெம்ஸை தேடி போடுறவங்களுக்காகவே இந்த கூமாப்பட்டி அப்படின்ற ஒரு வில்லேஜை பயங்கரமா ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. கூமாப்பட்டியை தேடி போறோம் அப்படின்னு எல்லாருமே பிளாக் எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலி இந்த கூமாப்பட்டி அப்படின்றது விருதுநகர்ல இருக்கக்கூடிய பத்திர இருப்பு அப்படின்ற ஒரு குக்கிராமத்துல 2 அணைகளை வந்து மலையடிவாரத்துல இருக்கக்கூடியது தான் இந்த கூமாப்பட்டி அப்படின்ற ரம்மியமான கிராமமா இருக்கு. இந்த கூமாப்பட்டி இந்த வீடியோல நம்ம பார்க்குற மாதிரி ரொம்பவே அழகான ஒரு கிராமமாகவும் ரொம்பவே வந்து ரொம்ப ரம்மியமான ஒரு நேச்சுரல் ஸ்பாட்டாகவும் உண்மையாகவே ஹிடன் ஜெம்மாக தான் வந்து இருந்திருக்கு. பட் ஸ்டில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவர் அந்த வீடியோவில் காட்டிட்டு இருக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் பழைய வீடியோஸ் தாங்க. ஏன்னா இப்போ வந்து அதே வந்து பொலிவாக செம்மையாக வந்து அங்கே இருக்கக்கூடிய நதிகள், அதாவது அந்த அணையில் அந்த அளவுக்குலாம் தண்ணி இல்லை இப்போ. ஸோ வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு அந்த ஏரியா. அவர் வந்து அப்படியே ரொம்ப வந்து எக்ஸாஸ்ரேட் பண்ணுற மாதிரி இப்போ அந்த கூமாப்பட்டி அப்படின்றது இல்லை. ஸோ அதை தேடி வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் வந்து மிஞ்சும் அப்படின்ற மாதிரி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டே கிடையாது, அது ஒரு கிராமம். அங்கே எல்லாருமே வந்து அழகாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து இருக்கிறதுக்கான எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே அங்கே கிடையாது. நம்ம போனோம் அப்படின்னா அங்கே வந்து எந்த ஒரு ஃபெசிலிட்டிஸுமே இல்லை அப்படின்றப்ப ரொம்பவே வந்து கஷ்டமாக இருக்கும். இது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாற்றுறாங்க அப்படின்னா அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கொண்டு வந்தால் தான் வந்து மக்களுமே வரவங்க வந்து சேஃபாகவும் ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாகவுமே இருக்க முடியும் அப்படின்றத அந்த ஊர் மக்களோட கருத்துக்களா இருக்கு. இதுக்கு நடுவில் இப்பயே நிறைய பேர் கூமாப்பட்டி ஹிடன் ஜெம் அப்படின்னு நாங்கள் கூமாப்பட்டிக்கு போகிறோம், அந்த தீவுக்கு போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் விளாக் பண்ணிட்டு இருக்காங்க. கூமாப்பட்டி அப்படின்றது ஒரு தீவுலாம் கிடையாது. இதில் இன்ஃபேக்ட் அவர் வந்து அந்த நடுவில் வீடியோவில் சொல்லும் போது தண்ணி வந்து சர்பத் மாதிரி இருக்கு, ஃபேண்டா மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் இப்போ அவரே வந்து அவர் தடை செய்யப்பட்ட இடத்துல தான் அந்த வீடியோலாம் எடுத்திருக்காரா அப்படின்ற கோணத்தில் அவர் மேலே இப்போ போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்ண போறதாவும் சொல்றாங்க. ஏன்னா அந்த ஒரு அணையில யாருமே மீன் பிடிக்கவோ குளிக்கவோ வந்து பெர்மிஷனே கிடையாது. அப்படி இருக்கும் போது இவர் எப்படிப்பா இந்த வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படின்ற கோணத்திலயுமே வந்து போலீஸ் அவரை வந்து பாத்தீங்கன்னா விசாரணை பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நீங்க போகணும்னாலுமே வந்து அந்த இடத்துல குளிக்க முடியாது, சும்மா வெளியே நின்று பார்த்துட்டு வேணா வர முடியும் அப்படின்றது தான் வந்து மக்களோட கருத்துக்களா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஹிடன் ஜெம்மை தேடி போறேன் அப்படின்னு இன்ஸ்டாகிராம்லயோ யூடியூப்லயோ ட்ரெண்டிங் வீடியோஸை பார்த்து ஏமாந்து போகாம உண்மையாவே வந்து இந்த மாதிரி இடங்கள் பல இடங்கள் நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப ரம்மியமாக இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் ஸ்டில் அதெல்லாம் வந்து தூரத்துலேருந்து நம்ம என்ஜாய் பண்ணோம் அப்படின்னா அந்த அழகோட அந்த இடங்கள் எல்லாமே அப்படியே சேஃபாக இருக்கும் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஏன்னா இப்போ எல்லாருமே அந்த இடத்துக்கு போய் அங்கே வந்து பொல்யூஷனை கண்டிப்பாக குப்பை கொட்டுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னமோ ரீல்ஸ் எடுக்கிறேன் அப்படின்ற பேரில் தண்ணியில் இறங்குவாங்க. சேஃபாக அவங்க இருப்பாங்களா அப்படின்றதெல்லாம் கூட தெரியாது. பட் ஸ்டில் வீடியோ வியூஸ் லைக்ஸ் அப்படின்றதுக்காக மட்டுமே வந்து பண்ணக்கூடிய சில விஷயங்களுமே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஐ மூலியமா மார்வல் கேரக்டர்ஸ்லாம் இருப்பாங்களா, தார் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த கூமாப்பட்டிக்கு போனா எப்படி இருக்கும் அப்படின்னு ஏஐ வீடியோ போடுற அளவுக்கு வந்து பயங்கரமா இந்த கூமாப்பட்டி அப்படின்றத ட்ரெண்ட் ஆக்கி ரொம்ப வந்து வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தான் உண்மை. இதெல்லாம் வந்து ஒரு லிமிட் வரைக்கும் தாங்க, எவ்வளோதாங்க நாங்களும் பார்க்கறது அப்படின்றது தான் பல பேரோட ஒப்பீனியனா இருக்குன்னு சொல்லலாம். நீங்க இந்த கூமாப்பட்டியை பத்தி ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய அவரோட வீடியோஸ்லாம் பார்த்து உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.